நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பார் என்றல்ல, ஒப்பு கொடுத்தேன். யுத்தத்திற்கு முன்பே நம்முடைய வெற்றி பேசப்படும். ஆமென். யுத்தத்திற்கு முன்பே நம்முடைய ஜெயம் பேசப்படும். இந்த உலகத்திலே யுத்தம் நடந்த பிறகுதான் வெற்றி தீர்மானிக்கப்படும், வெற்றி பேசப்படும். ஆனால் தேவ ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணும்போது யுத்தத்திற்கு முன்பே ஜெயம் பேசப்படும், யுத்தத்திற்கு முன்பே வெற்றி பேசப்படும். இங்கே மீதியானிய வல்லமைகள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து பெருக்கத்தை தடுக்கும் மீதியானிய வல்லமை, பெருக்கத்தை தடுக்கும் மீதியானிய வல்லமை. நமக்கும் மீதியானியர்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போய் கெபிகளை அடைக்கண்களாக்கி கொள்ளுகிறார்கள். மலைகளிலும் குன்றுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊருக்குள்ளதான் என்னை வாழ விடல, நான் ஒதுங்கித்தானே போகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை இவன் மீண்டும் அவர்களுக்கு எதிராய் வந்து அவர்களுடைய பெருக்கத்தை தடுக்கிறான். மீதியானிய வல்லமை நம்முடைய பெருக்கத்தை தடுக்கும். 2வது அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் நீங்க வாசிக்கும் போது, அதை 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதிருக்கும், இந்த பிரகாரமாய் தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். 1 தடுப்பார்கள், 2 கெடுப்பார்கள். பெருக்கத்தை தடுக்கும் மீதியானிய வல்லமை, பெருக்கத்தை கெடுக்கும் மீதியானிய வல்லமை. ஆனால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட சொல்லுகிறார், ஆமென், உன் வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, உன் ஜெயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த வார்த்தை எத்தனை பேர் தீர்க்க தரிசனமாய் எடுத்துக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை 100% பலன் செய்ய போகிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கான வழி ஏற்கனவே திட்டமிடப்பட்டு விட்டது, தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உனக்கான வேலை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, உனக்கான சீட்டு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, உனக்கான ஜெயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் யுத்தம் பண்ணுவது கடமைக்காகத்தான் யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் நாம் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாகவே நமக்கான ஜெயம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மீதியானியரை இன்னும் அவர்கள் சந்திக்கவில்லை. கர்த்தர் கிதியோனிடத்தில் பேசுகிறார், நீ எழுந்து போ, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானியருடைய கூட்டத்தை முறியடிப்பாய், நீ தைரியமாய் புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கான ஜெயம் அங்கே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆமென். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்தர் 6:13. எஸ்தர் 6:13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும்
அவன் மனைவியாக சுரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது தொடங்கினீர். ஆமென். மொர்தெகாயினுடைய வெற்றி ஏற்கனவே ஆமானுடைய வீட்டில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் இன்னும் ஆமான சந்திக்கல, இன்னும் அகாஸ்வேரு ஆமான சந்திக்கல, இன்னும் அகாஸ்வேரு மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஆமானிடத்தில் சொல்லல. ஆனால் வீட்டுக்குள்ளால ஏற்கனவே மொர்தெகாயினுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தால், நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனாய் இருந்தால், தேவனையே சார்ந்திருக்கிறவனாய் இருந்தால், இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், உன் ஜெயம் ஏற்கனவே சத்துருக்களுடைய வீட்டில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆமென். உனக்கான வெற்றி அங்கே பேசப்படுகிறது. ஆமென். சத்துருக்க வீட்டில் நம்ம வெற்றியை குறித்து பேசுறாங்களாம். ஆமென். உங்க வெற்றியை குறித்து யார் வீட்டில் பேசுறாங்களாம்? சத்துருக்க வீட்டில். எந்த ஆமான் ஆமென் மொர்தெகாயை அழிக்க நினைத்தானோ, எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ஏற்படுத்தினானோ, அந்த ஆமானுடைய வீட்டில் இப்படி ஒரு பேச்சு நடக்குது. ஓ, நீ மொர்தெகாய்க்கு முன்னாடி தாழ்த்தப்பட்டு போவது நிச்சயம். நீ ஏற்கனவே தாழ்த்தப்பட தொடங்கிட்ட. ஏற்கனவே நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ஏற்கனவே உனக்கு ஒரு ஜெயத்தை அளிக்க ஆரம்பித்து விட்டார். ஏற்கனவே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஜெயத்தின் நாள், இது ஒரு வெற்றியின் நாள். ஆமென். மொர்தெகாயினுடைய வெற்றி ஆமானின் வீட்டார் பேச ஆரம்பித்தார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவன் தரப்போகிற வெற்றியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பே உங்கள் சத்துருக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை நம்புறீங்க? நான் நம்புகிறேன். என்னுடைய ஜெயத்தை ஆமென் நான் அதை சுதந்தரிப்பதற்கு முன்பாக சத்துருக்களுடைய பாளையத்திலே அது பேசப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வெற்றி கொண்டாடப்படும். ஹல்லேலூயா. கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே வனாந்திரத்திலே ஆமென் தாவீது ஒரு சிங்கத்தை கீறி எடுக்கும் போது, ஒரு கரடியை ஆமென் துண்டு துண்டாக்கி போடும்போது ஏற்கனவே அவனுடைய வெற்றி அங்கே தீர்மானித்து விட்டது. அதைத்தான் ஏலா பள்ளத்தாக்கிலே வந்து சொல்லுகிறான், அவைகளில் ஒன்றை போல் தான் இந்த கோலியாத் இருப்பான். ஏன்னா எனக்கு தெரியும், ஏற்கனவே என்னுடைய வெற்றி வனாந்திரத்தில் பேசப்பட்டு விட்டது. ஆமென். வனாந்திரத்திலே பேசப்படுகிற வெற்றி பள்ளத்தாக்கிலே கொண்டாடப்படும். ஆமென். அப்ப பேசப்படுகிற வெற்றிக்கு ஒரு கொண்டாட்டத்தின் நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே மீதியானியர்களை இவர்கள் சந்திப்பதற்கு முன்பாக, மீதியானியருக்கு எதிராக இவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக இவர்களுடைய வெற்றி அங்கே பேசப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது என்ன செய்ததாம்? ஆமென். கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். இப்ப 14வது வசனத்தில் ஆமென், மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமென். வெற்றி பேசப்படுகிறது. ஆமென். நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே, நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்பாகவே, நீங்கள் சுதந்தரிப்பதற்கு முன்பாகவே உங்கள் வெற்றி பேசப்படும். ஆமென். அல்லேலூயா. 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 யோசுவா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போங்க பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். 11வது வசனம்,
கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறதற்கு முன்பாகவே, யோர்தானுக்கு வருவதற்கு முன்பாகவே அங்கிருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், உங்களுடைய வெற்றியை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களுடைய ஜெயத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் எமோரியரின் ராஜாக்களுக்கு செய்ததை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, எங்கள் தைரியம் அற்று போயிற்று. இது எதை குறிக்கிறது? அங்கே உங்களை ஜெயிக்க வைத்தார் என்றால், அங்கே உங்களை மேற்கொள்ள வைத்தார் என்றால், இந்த யோர்தான் எம்மாத்திரம், இந்த யோர்தானிலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த காலை நேரத்தில் செங்கடலை கடக்க பண்ணினது உண்மையானால், வனாந்திரத்தை கடக்க பண்ணினது உண்மையானால், அந்த தேவன் இந்த யோர்தானை கடக்க பண்ணுவார். இந்த யோர்தானை கடக்க பண்ணுவார். இது இஸ்ரவேலருடைய பாளையத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, சத்துருக்களுடைய பாளையத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. உன் வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உன் வெற்றி சத்துருக்களால் பேசப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்கள் தேவன் அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், இனி நாம் அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். உங்க வெற்றி பேசப்படும், உங்க வெற்றி பேசப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருக்கத்தை தடுக்கிற மீதியானிய வல்லமைகள், பெருக்கத்தை கெடுக்கிற மீதியானிய வல்லமைகள், இந்த காலை நேரத்திலே கர்த்தர் அவைகளுக்கு எதிராய் யுத்தத்தை நடப்புகிறார். உன் வெற்றி பேசப்படுகிறது, அது கொண்டாடப்படுகிற நாட்கள் வரும். பேசப்படுகிறது, கொண்டாடப்படுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா, ஆமென். தாவீதினுடைய வெற்றி பேசப்பட்டது, அது ஏலா பள்ளத்தாக்கிலே கொண்டாடப்பட்டது. ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒரு 3 காரியங்களை இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மோடு கூட வைக்க விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் கிதியோனின் தேவன் எப்படிப்பட்டவர்? கிதியோனின் தேவன் எப்படிப்பட்ட? ஏன்னா அங்கே வசனம் சொல்லுது, கர்த்தரின் பட்டயமே கிதியோனினுடைய பட்டயம். கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அப்படின்னா நான் கிதியோனின் தேவன். ஆமென். 3 காரியங்கள். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த 300 பேரை 3 படைகளாக வகுத்து, அவர்கள் ஒவ்வொருவனுடைய கையிலும் ஒரு எக்காளம், ஒரு வெறும் பானை, ஒரு தீவட்டி. எல்லாம் சொல்லுங்க, ஒரு எக்காளம், ஒரு வெறும் பானை, ஒரு தீவட்டி. போலாம், நாத்துமாவே சொல்லிட்டு போயிடலாம், முடிஞ்சு. ஆமென். ஒரு எக்காளம், ஒரு வெறும் பானை, ஒரு தீவட்டி. ஆமென். இதிலிருந்து தான் கர்த்தர் 3 விதங்களிலே வெளிப்படுகிறார். நான் யார் தெரியுமா? கிதியோனின் தேவன் எப்படிப்பட்டவர்? எக்காளம் ஒரு வெற்றியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி. ஒரு யுத்தத்திலே ஜெயித்து விட்டால், ஒரு யுத்தத்திலே ஒரு தேசத்துக்கு ஜெயம் கிடைத்து விட்டால், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முன்னணியில் நிற்கக்கூடிய ஜனங்கள் தங்கள் கரங்களிலே எக்காளத்தை எடுத்து என்ன செய்வார்கள்? ஆர்ப்பரிப்பார்கள். உரத்த சத்தத்தோடு அதை எக்காளத்தை ஊதுவார்கள். இந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், கெபிகளிலும் மலைகளிலும் அடைக்கலங்களாய் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் தந்தார், கர்த்தர் யுத்தத்தில் வெற்றி சிறந்தார். அப்படியானால் முதலாவது கிதியோனின் தேவன் யார்? வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். ஆண்டவர் கிதியோனிடத்தில் சொல்லுகிறார், ஆமென், டூ many டூல்ஸ் எல்லாம் உனக்கு தேவையில்லை, நிறைய ஆயுதங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சின்னதை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்கிறவன். ஒரு 3 காரியத்தை எடுத்துக்கோ. முதலாவது எதை எடுத்துக்கோ? எக்காலத்தை எடுத்துக்கோ. அது எதற்கு அடையாளம்? நான் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எப்படி வெளிப்பட போகிறார் என்றால், வெற்றி
வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் வெளிப்பட போகிறார். ஆமென். உங்க கையில எக்காலம் இருக்கும் என்றால், உங்க வாயில எக்காலம் இருக்கும் என்றால், இன்னைக்கு நம்பிக்கையோட இந்த ஆலயத்தை விட்டு போ. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உனக்கான வெற்றியை ஆயத்தம் பண்ணுகிறார், உனக்கான ஜெயத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப எக்காலம் எதற்கு அடையாளம்? வெற்றிக்கான அடையாளம். அப்ப வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் தான் கிதியோனின் தேவன். ஆமென். தோல்வியை போல இருக்கலாம். கொஞ்சம் கோதுமையை மீதியானுடைய கையிலிருந்து தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறான். ஆலைக்கு சமீபமாய் பயந்தவனாய் தயங்கினவனாய் இருந்தாலும் கொஞ்சமாவது மிச்சம் கிடைக்குமே என்று சொல்லி பயந்து பயந்து தயங்கி ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்கிற கிதியோனிடத்துல தான் கர்த்தர் சொல்றார், வா, எக்காலத்தை உன் கையில தர்றேன், எக்காலத்தை உன் கையில தரேன். இந்த எக்காலம் எதற்கு அடையாளம் என்றால், நான் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி உங்களை தேடி வருகிறது. ஏதாவது காரியத்தில் ஒரு ஜெயத்திற்காக, வெற்றிக்காக, ஒரு பதிலுக்காக இந்த காலை நேரத்தில் காத்திருப்பீர்களே, ஆனால் வெற்றி உங்களை தேடி வருகிறது, ஜெயம் உங்களை தேடி வருகிறது. இட்ஸ் ஆன் த வே. வழியில் அது வந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். அது உங்கள் கதவை சீக்கிரத்தில் வந்து தட்டப்போகுது. ஆமேன். அது ஏதோ ஒரு லெட்டராக வந்து தட்டலாம், ஏதோ ஒரு காரியமாக வந்து தட்டலாம். அது உங்கள் கதவை தட்டப்போகுது. ஜெயம் உங்களை தட்டப்போகிறது. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமேன். இன்னைக்கு சபை சொல்லணும், கிதியோனின் தேவன் என்னுடைய தேவன், கிதியோனின் தேவன் என்னுடைய தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. எக்காலம் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இரண்டாவது பாருங்கள், வெறும் பானை. வெறும் பானை. இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வெறும் பானையை உடைத்தார்கள். 19வது வசனம், நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். நான் இப்படி பேச விரும்புகிறேன். ஆமேன். வெறுமையை உடைத்தெறிகிற தேவன். ஹல்லேலூயா. ஒன்று வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், இரண்டாவது வெறுமையை உடைத்தெறிகிற தேவன். ஆமென். அது வெறும் பானையாக இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் அல்ல, அதை உடைத்தெறிய சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வெறுமை உடைத்தெறிகிற தேவன். இந்த காலை நேரத்தில் வெறுமைகள் உடைத்தெறியப்படுவதாக. வாழ்க்கையில், குடும்பத்தில், ஆமென் ஆமென், வேலையில் இருக்கக்கூடிய வெறுமைகளை ஆண்டவர் உடைத்தெறிய போகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வெறும் பானைகள் உடைத்தெறியப்பட போகிறது. உங்க வெறுமைகள் உடைத்தெறியப்பட போகிறது. ஆமென். வெறுமை என்பது தேவனுடைய அகராதியில் இல்லாத ஒரு வார்த்தை. தேவனுடைய அகராதியில் வெறுமைக்கு இடமே இல்லை. பூமியானது ஒழுங்கின்மையும். அதை பார்த்தோன்னே அவருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் உண்டாக்கின பூமி எப்படி வெறுமையாக இருக்க முடியும், எப்படி ஒழுங்கின்மையாக இருக்க முடியும்? அந்த வெறுமையை மாற்றினார். ஆமென். வெறுமை அவருடைய அகராதியில் இல்லாத ஒன்று, பெருமையும் அவருடைய அகராதியில் இல்லாத ஒன்று. அப்போ இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. வெறுமையும் இருக்கக்கூடாது, பெருமையும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறுமையும் இருக்கக்கூடாது, பெருமையும் இருக்கக்கூடாது. ஆமென். அவர் உன்னதங்களில் வீற்றிருந்தவர், மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார். பெருமை இல்லை அவரிடத்தில். அவரிடத்தில் வெறுமையும் இல்லை. தெய்வத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் சம்பூரணமாக இருந்தது. வெறுமையும் இல்லை, பெருமையும் இல்லை. அவரை ஆராதிக்கிற நமக்குள்ளும் வெறுமையும் இருக்கக்கூடாது, பெருமை. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தாழ்மையோடு இருக்க கற்றுக்கொள்வோம். தாழ்மையோடு இருக்க 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 கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் பணம், கொஞ்சம் வசதி, கொஞ்சம் பகட்டு, கொஞ்சம் அது, கொஞ்சம் இது அப்படி வந்து, ஆமீன், கொஞ்சம் பெருமை தலை தூக்கிடுச்சுன்னு வைங்களேன், ஒரே தட்டா தட்டி கீழே போட்டுருவார். ஆமேன். ஹல்லேலூயா. ரொம்ப உயரத்துக்கு போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா விழுந்தா சேதாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ வெறுமையை உடைத்தெறிகிற தேவன். ஒன்று, வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், அது எக்காலத்தை குறிக்கிறது. 2, வெறும் பானை, வெறுமையை உடைத்தெறிகிற தேவன். அவர்கள் அந்த பானைகள் என்ன செய்தார்கள்?
உடைத்தெறிகிறார்கள். இன்னைக்கு நீங்கள் உடைக்கணும் அதை. ஆமாம், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமையை நான் உடைக்கிறேன். ஆமாம், எல்லா எம்டினஸை நான் உடைக்கிறேன். எல்லா வெறுமையை நான் என்ன செய்கிறேன்? உடைக்கிறேன். ஆமாம், பக்கத்து வீட்டில் கூட வெறும் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது. அதை கேட்டு வாங்கி நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், அல்லேலூயா. உன் பாத்திரத்தை நிரப்புகிறவர் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டையும் பார்க்கிறார். அந்த பக்கத்து வீட்டில் வெறும் பாத்திரங்கள் இருந்தால் அதையும் கேட்டு வாங்க, அதையும் நிரப்புவேன். ஆமென். இப்போ நான் அந்த காரியத்தை யோசித்து பார்க்குறேன். வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு திரும்ப வெறும் பாத்திரத்தை கொடுத்துருப்பா? இல்லை, அந்த பாத்திரத்தில் எண்ணெயோடு கொடுத்துருப்பா. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வெறுமை தேவனிடத்தில் இல்லாத ஒன்று. இந்த காலை நேரத்தில் ஒரு வெறுமை இருக்குது ஐயா. என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் வெறுமை, என் தொழிலில் வெறுமை, என் குடும்பத்தில் வெறுமை, என் கணவன் மனைவி உறவுக்குள்ளால் ஒரு வெறுமை, பிள்ளைகளுக்குள்ளால் ஒரு வெறுமை, என் தொழில் வியாபாரத்தில் ஒரு வெறுமை இருக்கிறது. அந்த வெறுமையை உடைத்தெறிகிற தேவன் இந்த காலை நேரத்தில் நம் நடுவில் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. கடைசியாய் வசனம் சொல்லுகிறது, ஒரு தீவெட்டி, ஒரு தீவெட்டி, வெளிச்சம் காட்டுகிற தேவன். என்ன தேவன்? ஒன்று, வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். 2, வெறுமையை உடைத்தெறிகிற தேவன். 3, வெளிச்சம் காட்டுகிற தேவன். அவர் வெளிச்சம் காட்டுவார். தீவெட்டியினுடைய பயன் என்ன? அது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? வெளிச்சம் காட்டுவதற்காக, வழி நடத்துவதற்காக. ஆமேன். வேதத்திலே யோபுல வாசிக்கிறோம், இருளடைந்திருக்கிற நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உமது வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அது தீவெட்டி, அது எனக்கு வெளிச்சம் காட்டுகிறது. என்ன செய்யணும்னு தெரியல பாஸ்டர், எதை தெரிந்து கொள்வது என்று தெரியல, எல்லா பக்கமும் இருளடைந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். ஒரு வெளிச்சம் எனக்கு தேவை என்றால் இந்த காலை நேரத்தில் அவர் வெளிச்சம் காட்டுவார். உங்கள் பாதையில் அவர் வெளிச்சம் காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் காட்டுவார். என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, நடுக்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன், அந்த கரையா அக்கறையா என்கிற நிலையில் இருக்கிறேன் என்றால் கர்த்தர் அதிலே வெளிச்சம் காட்டுவார். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சம் காட்டினால் கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, ஆமேன், அவர்கள் கானானுக்குள் போய் சேரும் வரைக்கும் அந்த அக்கினி ஸ்தம்பமும் அந்த மேக ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவே இல்லை. அது அவர்களுக்கு வெளிச்சம் காட்டிக்கொண்டே இருந்தது. பகலில் வெளிச்சம் காட்டினது, இரவில் வெளிச்சம் காட்டினது, எந்த சூழ்நிலையில் வெளிச்சம் காட்டினது, வனாந்திரத்தில் வெளிச்சம் காட்டினது. அவர்கள் கானானுக்குள் போகிறது வரைக்கும் அந்த தீவெட்டி அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்தது. அவர் வெளிச்சம் காட்டுகிற தேவன். இருளடைந்த நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் ஒளியேற்ற முடியாது. மனிதர்கள் என்ன காரியங்களை செய்தால் நம்முடைய இருளை மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று, என் இருளடைந்த வாழ்க்கையில் எனக்கு வெளிச்சம் காட்ட ஒருவர் உண்டு. அவர் என்னுடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எக்காலம் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெறும் பானை வெறுமையை உடைத்தெறிகிற தேவன், தீவெட்டி வெளிச்சம் காட்டுகிற தேவன். இந்த தேவன் என்னுடைய தேவன், இந்த தேவன் என்னுடைய தேவன். என் வெற்றியை முன்னாலகவே தீர்மானித்தவர், என் ஜெயத்தை முன்பாகவே முடிவெடுத்துட்ட. ஆமேன், ஹல்லேலூயா. எரிகோவை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமேன். மீதியானியரை ஒப்பு கொடுப்பேன்ல, ஒப்பு கொடுத்துட்டேன். எல்லாம் நம்முடைய வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஆமேன். சிலுவையிலே அவருடைய வெற்றி ஏற்கனவே பேசப்பட்டது. ஆமேன். அவர் சொன்னார், நான் 3 நாளைக்குள்ளால் இதை இடித்து மறுபடியும் என்ன செய்வேன்? கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே அவருடைய வெற்றி அங்கே பேசப்பட்டது. சிலுவையிலே ஆமேன் கல்லறையை விட்டு அவர் வெளியே வந்தபோது அவருடைய வெற்றி கொண்டாடப்பட்டது. ஆமேன், அல்லேலூயா. உங்கள் வெற்றி பேசப்படுகிறதற்கு ஒரு நாள் வரும், உங்கள் வெற்றி கொண்டாடப்படுகிறதற்கு ஒரு நாள் வரும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்கள் வெற்றி பேசப்படுகிறது என்றால் ஒரு நாள் உங்கள் வெற்றி கொண்டாடப்படுகிற நேரம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெராக்காவிலே அவர்கள் கூடி கர்த்தரை ஆரவாரித்து மகிழ்ந்தது போல தேவன் நமக்கும் ஒரு பெராக்காவின் அனுபவத்தை தருவார். நாம் வெற்றியை கொண்டாடுகிற ஒரு காலத்துக்குள்ள வருவோம். இன்னைக்கு வெற்றி இழந்து தோல்வி பயத்தில், தோல்வி முகத்தில் ஒருவேளை தோற்று விடுவோமோ என்கிற சூழ்நிலையில், என் வாழ்க்கை இப்படி வெட்கத்தால் மூடப்பட்டு விட்டதே என்கிற சஞ்சலத்தில், தவிப்பில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட சொல்லுகிற காரியம், வெற்றி பேசப்பட ஆரம்பித்து விட்டது. வெற்றியை பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏய் மொர்தேகாய், வாசலின் முற்றத்தில் நிற்கிற மொர்தேகாயே, ஆமேன், மனிதர்களால் கனவீனப்படுத்தப்படுகிற மொர்தேகாயே, ஆமேன், எந்த
ஒரு சூழ்நிலையில் அரண்மனைக்கு முற்றத்திலே காவலாளியாய் நிற்க அற்பமாய் எண்ணப்படுகிற மொர்தெகாயே, நீ செபிக்கிறவனாய் இருக்கிறதுனால, நீ தேவனை நம்புகிறவனாய் இருக்கிறதுனால இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, ஆமானுடைய வீட்டிலே உன்னை குறித்து ஒரு பேச்சு அங்கே நடக்கிறது. உன்னை குறித்து ஒரு பேச்சு நடக்கிறது. அது அழிப்பதற்கான பேச்சு அல்ல, உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கான பேச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆமானும் அவன் மனைவி சிரேஷும் அவன் நண்பர்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்க? இன்னும் 2 நாள்ல மொர்தெகாயினுடைய கதை முடிய போகிறது. இன்னும் 2 நாள்ல அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறது. நாம உண்டாக்கின இந்த தூக்கு முறத்தில் நாம் அவனை தூக்கி போட போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த அதே வாய் இப்ப பேசுது, வாய்ப்பில்லை. ஏற்கனவே நீ அவனுக்கு முன்னாடி தாழ்த்தப்பட தொடங்கிட்ட. அவன் யூதனாய் இருந்தால் அவன் முன்னாடி நீ தாழ்த்தப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும்படி எழும்பி நிற்க போகிறோம். உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உங்கள் வெற்றி பேசப்படுகிறது. உங்கள் வெற்றி கொண்டாடப்பட போகிறது. இன்னும் மீதியானியரை எதிர்கொள்ளலை. இன்னும் மீதியானியருக்கு எதிராக யுத்தம் பண்ணலை. இன்னும் மீதியானியரை சந்திக்கலை. ஆமென். ஆனால் ஒரு சொப்பனம், ஒரு சுடப்பட்ட அப்பம் உருண்டு வருது. ஆமென், அல்லேலூயா. நாம் உருண்டா கூட அற்புதம் பாருங்க. அல்லேலூயா. நான் எல்லாம் உருண்டாலும் அற்புதம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம நின்னா அற்புதம், பார்த்தா அற்புதம், ஆண்டவர் பார்த்தார் அற்புதம், பேசுன அற்புதம். அல்லேலூயா. ஒரு சுடப்பட்ட அப்பம் உருண்டு வந்தது. அடுத்தவன் சொல்கிறான், அப்போது ஜெயம் கிதியோனுக்கு தான். அந்த சுடப்பட்டம் வேறு யாரும் அல்ல, அது கிதியோன் தான். நம்ம சோழி முடிய போது மீதியானுடைய கை, ஓங்கின கை ஒடுங்கி போக போகிறது. உங்கள் வெற்றி பேசப்பட்டு விட்டது. ஆமென். இந்த காலேஜில் எனக்கு சீட்டு வேணும், இந்த இடத்துல எனக்கு சீட்டு வேணும், இந்த படிப்பு எனக்கு வேணும், இந்த வேலை எனக்கு வேணும், இந்த தேசத்துக்கு நான் போகணும், இந்த பட்டணத்துக்கு நான் போகணும், எனக்கான ஒரு வேலை ஆயத்தமாக்கப்படணும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறார், உனக்கானது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக. Get ready to rejoice in the Lord. தேவ சமூகத்திலே உங்கள் ஜெயத்தை கொண்டாட ஆயத்தப்படுங்கள். உங்கள் குடும்பத்தினுடைய வெற்றியை கொண்டாட ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள். நல்ல கை தட்டி. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெறுக்கத்தை தடுக்கிற மீதியானிய வல்லமைகள், ஒரு நாளும் பெருக்கத்தை கெடுக்கிற மீதியானிய வல்லமைகள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள. தைரியமா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள. மீண்டும் ஒரு விசை, எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் நல்ல கைதட்டு. மேற்கொள்ள முடியாது. இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார், என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார். என் தலையை, தலைக்கு மேல கைதட்டி தகப்பனே. தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம், வெறுமையை உடைத்தருகிற தேவன், வெளிச்சம் காட்டுகிற தேவன். இந்த காலை நேரத்தில்
எங்கள் நடுவிலே உலாவி வருகிறீர். நன்றி, நன்றி தகப்பனே. ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பூலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்த தலையை நிரப்புகிறீர். பூலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்த தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. தம்பி, தங்கச்சி, உன் கொம்ப கர்த்தர் உயர்த்த போகிறார். தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த குடும்பத்தில் நீ அவமானப்பட்டாயோ, எந்த குடும்பத்தில் நீ தலை குனிந்து நின்றாயோ, எந்த குடும்பத்தில் வாய் பேச முடியாம மௌனமா இருந்தாயோ, ஒரு தீர்க்கனா இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து சொல்றேன், உனக்கான பாதைகளை கர்த்தர் திறக்கிறார், உனக்கான வழிகளை கர்த்தர் திறக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன் கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. சில பிள்ளைகளுக்காக வெளி தேசத்தின் கதவுகளை ஆண்டவர் இந்த காலை நேரம் திறக்கிறார். I open every closed door. உடாமானா காதானா காதானா ரபா சந்தரா. நீ இங்க தலை குனிஞ்சினா, நீ இந்த மட்டணத்தில் தலை குனிந்திருந்தா, இந்த கன்னியாகுமரியில உன்னை தலை குனிய வச்சாங்கன்னா, உன்னை வெட்கப்படுத்தாங்கன்னா, உன்னை கர்த்தர் துபாயில கொண்டு போய் உயர்த்தி வைப்பார், உன்னை சிங்கப்பூர்ல கொண்டு போய் உயர்த்தி வைப்பார். யாருக்கு தெரியும், உன்னை அமெரிக்காவில் கொண்டு போய் உயர்த்தி வைப்பார். ஏன்னா உன் கையில எக்காலம், உன் கையில எக்காலம் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். மிச்சம் வைக்காத மீதியானிய வல்லமைகள், ஒரு ஆசீர்வாதத்தை கூட மீதம் வைக்காதபடிக்கு எல்லாவற்றை கெடுத்து போட்ட மீதியானிய வல்லமைகளுக்கு எதிரான வெற்றியை தேவன் பேச ஆரம்பித்து விட்டார். இன்னும் மீதியானியர் இருக்கான், இன்னும் அவன் சாகல, இன்னும் அவையில, இன்னும் அவன் செயல்பட்டு தான் இருக்கிறான். ஆனா மீதம் வைக்காத மீதியானிய வல்லமைகள் ஒன்ன கூட மிச்சம் வைக்காம நான் முடிப்பேங்கிற வெற்றியினுடைய குரல் ஏற்கனவே பேசப்படுகிறது, ஏற்கனவே பேசப்படுகிறது. ஏன்னா என் தேவன் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நீ போ, நீ போ, நீ போ. கர்த்தர் உன்னை எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போ. அங்கே கர்த்தர் உன்னை ஜெயாலியாய் நிறுத்துவார், உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், அவர் வெறுமையை உடைத்தருகிற தேவன். எவ்வளவு நாளைக்கு வெறும் பானையை கையில வச்சிட்டு இருப்ப, எத்தனை வருஷத்துக்கு வெறும் பானையை கையில வச்சிட்டு இருப்ப. இன்னைக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன், தீர்க்க தரிசன செயல்பாடு. உன் வெறுமையை தூக்கி உடைச்சி போடு, உன் வெறுமையை தூக்கி உடைச்சி போடு. அந்த வெறும் பானையின் உன் கையில வேண்டாம், அந்த வெறுமையை உடைத்தருகிற தேவன் இந்த காலை நேரத்தில் சில குடும்பங்களில் இருந்து அந்த வெறுமையை உடைத்தருகிறார்.
எத்தனை வருஷமா இந்த வெறும் பானையை தூக்குவ? எவ்வளவு நேரத்துக்கு இந்த வெறும் பானையை தூக்குவ? யாராவது அந்த பானையில் என்ன இருக்குன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு தானே சொல்றோம். அந்த ஒண்ணுமில்லாத பானை உன் கையில எதுக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் அதை உடைச்சி போடு. உடைச்சி போடு. ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வரட்டும், ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரட்டும், அந்த வெறுமை மாறட்டும். வெறுமை மாறட்டும். வெறுமை மாறட்டும். வெறுமை மாறட்டும். வெறுமை மாறட்டும். அவர் வெளிச்சம் காட்டுகிற தேவன். அவர் வெளிச்சம் காட்டுகிற தேவன். குழப்பத்தோடு வந்தல்ல, குழப்பத்தோடு வந்தல்ல, அவர் வெளிச்சம் காட்டுகிறார். அவர் வெளிச்சம் காட்டுகிறார். அவர் வெளிச்சம் காட்டுகிறார். அவர் வெளிச்சம் காட்டுகிறார். இந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த சபையின் மேல ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகள் வெளி தேசத்துல தான் செட்டில் ஆவாங்க. இந்த காலை நேரத்தில் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். இங்க இருக்கிற அநேகருக்கு மீண்டும் ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு நான் சொல்றேன். நீ உன் குடும்பம் உன் பிள்ளைகளுமாக தேசங்களில் உயர்ந்திருப்பதை ஆமான் கேள்விப்பட போகிறான். உன்னை அழிக்க தேடினவன் கேள்விப்பட போகிறான். நீ பேசப்படுவாய். உன் வெற்றி பேசப்படும். இந்த உலகத்தில் நாம தான் பேசு பொருள் தெரியுமா? சத்துருக்களுடைய வீட்டில் நம்ம குறித்து தான் பேசுறாங்க, உங்களை குறித்து தான் பேசுறாங்க. ஆமானுடைய வீட்டில் உன்னை குறித்து தான் பேசுறாங்க, உன் பிள்ளைகளை குறித்து தான் பேசுறாங்க. அழிக்க பேசினவர்கள் இப்ப பார்க்கறாங்க, பேசுறாங்க. இல்ல இல்ல இல்ல, அவன் அழிக்கம்படி வந்தவன் அல்ல, அவன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவன் அல்ல, அவன் அலங்கரிக்கப்பட வேண்டியவன், அவள் அலங்கரிக்கப்பட வேண்டியவள். ஓ ஹalleluya! தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ளும் புறம்பும் ஒரு நெருப்பு போல, ஒரு நெருப்பு போல இந்த பலிபீடம் எங்கிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பலிபீடம் எங்கிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. சில பேர் மேல் அந்த அக்கினி விழுகிறதை பார்க்கிறேன், சிலர் பேர் மேல் அந்த அக்கினி விழுகிறதை பார்க்கிறேன். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. அந்த வயிற்று பகுதியில் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. அந்த பலவீன கட்டை வேரோடு அழித்து போடுகிறது, பலவீன கட்டை வேரோடு அழித்து போடுகிறது. அந்த இருதயத்தில் அக்கினி வருது. எலும்புகளுக்குள்ளால் அக்கினி, நரம்புகளுக்குள்ளால் அக்கினி. வெறுமை உடைக்கப்படுகிற நேரம் இது. உன் வெற்றி பேசப்படுகிறது. பேசப்படுகிற வெற்றி கொண்டாடப்படும். பேசப்படுகிற வெற்றி கொண்டாடப்படும். பேசப்படுகிற வெற்றி கொண்டாடப்படும். நான் மரிப்பேன், என்னை அடக்கம் செய்வார்கள், மூணாவது நாளில் நான் உயிர்த்தெழுவேன் சொன்னாரு, பேசினாரு. அதை கொண்டாடுகிற நாள் வந்தது. அதை கொண்டாடுகிற நாள் வந்தது. இஸ்ரவேலே, செங்கடலை பிளந்ததை நான் கேள்விப்பட்டேன். செங்கடலை தாண்டி கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததை நான் கேள்விப்பட்டேன். எமோரியரின் ராஜாக்கள் அழிச்சதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை என்னைக்கு கேள்விப்பட்டோமோ எங்கள் இருதயம் கரைஞ்சு போச்சுது. எங்கள் இருதயத்தில் இந்த தைரியம்லாம் போயிடுச்சு. ஏன்னா செங்கடலையே கடந்து வந்தவங்க இந்த யோர்தான் எல்லாம் உங்களுக்கு ஏமாத்தணும், இந்த யோர்தானின் மறுகரையில் இருக்கிறவர்களெல்லாம் ஏமாத்தணும். இதையும் எளிதாக கடந்து விடுவார்கள். ஒரு சிங்கத்தை ஜெயித்தவனி, ஒரு கரடியை ஜெயித்தவனி, இன்னைக்கு சவால் விடுகிற இந்த கோலியாத் ஏமாத்துறோம். Thank you Lord. Thank you Jesus. அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெறுமையை உடைத்தெறிகிற தேவன், வெளிச்சம் காட்டுகிற தேவன். உன் வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உங்கள் வெற்றி ஏற்கனவே பேசப்படுகிறது. உங்கள் வெற்றி இனி கொண்டாடப்பட வேண்டும். அவ்வளவுதான். இனி நமக்கு ஒரு செலிப்ரேஷன் தான்.
இனி ஒரு கொண்டாட்டத்தின் நாட்கள் தான். ஓ, கொண்டாட்டத்தின் நாட்கள். ஒன்றையும் மீதி வைக்காமல் போன மீதியானிய வல்லமைகள், பெருக்கத்தை தடுத்து போட்ட மீதியானிய வல்லமைகள், பெருக்கத்தை கெடுத்து போடுகிற மீதியானிய வல்லமைகள், யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாகவே ஒரு சொப்பனம் போதும். கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அவங்க தேவன் கிதியோனின் தேவன். கிதியோனின் தேவன் உங்க தேவன். வெற்றி சிறக்க பண்ணுவார், வெறுமையை உடைத்தெறிவார், வெளிச்சம் காட்டுவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட பேசின இந்த தீர்க்கமான வார்த்தைகளுக்காக நன்றி. நேரலில் இணைந்து இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஒவ்வொரு மேலும் இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். இந்த நாளில் இந்த ஆராதனைகள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். ஒரு நிமிஷம் கூட உங்கள் பிரசன்னம் குறையாமல் நிறைவாக எங்களை நடத்தின தயவுக்காய் நன்றி. புறப்பட்டு போகிறோம். பிள்ளைகளோடு கூட கடந்து செல்லும். இயற்கை அனுகூலமாகட்டும். ஆண்டவரே, கல்லூரிகளுக்கு, அடுத்த பள்ளிகளுக்கு, அடுத்த காரியங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிற, அலைந்து கொண்டிருக்கிற, ஆசையோடு வாஞ்சித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சீட்டு கன்ஃபார்ம் ஆகட்டும். வெற்றி தீர்மானிக்கப்படட்டும். ஜெயம் பேசப்படட்டும், கொண்டாடப்படட்டும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். இந்த நாளில் எங்களோடு கூட ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகள், எங்களோடு ஆராதிக்க வேண்டிய சகோதர சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார், பலவீனத்தின் நிமித்தம், குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் வேதனையோடு கலக்கத்தோடு வீடுகளிலே இருக்கிறார்களே, அவர்களுக்கு தேவையான சமாதானத்தை மாறுதலையும் கொடுத்து அவர்களுக்கும் ஒரு ஜெயத்தை தாரும். அவர்களை வெற்றி சிறக்க பண்ணும். இந்த வாரம் கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.